ஒரு விஷயம் நடக்கலை, ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அதற்கு மாறாக நிகழுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதற்கான பதிவாகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு அமையும். அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும். வணக்கம், நான் சஹி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போவது உங்களுடைய ஏமாற்றத்திற்கு காரணம் யார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறிய ஒரு சில நல்ல கருத்துக்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ டாக்டர் அப்துல் கலாம் கூறிய கருத்து என்ன, அதற்கு முன்னதாக உங்களுடைய ஏமாற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ஏமாற்றத்திற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை கை காட்டுவோம். இது நம்முடைய பழக்கம். அது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கமாகவே இருக்குது. இவங்களால தான் நம்மளுடைய மன அமைதி போச்சு, இவங்க தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது தான், அடுத்தவரை குறை கூறுவது தான் நமக்கு வாடிக்கையாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சியை நாம் அடுத்தவங்க கிட்ட தேடுறோம், மன அமைதியை அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்குறோம். இதனால தான் பிரச்சனைகளும் வேதனைகளும் நமக்கு உண்டாகின்றது. அது மட்டும் இல்லாமல் அது கிடைக்காத போது ஏமாற்றமும் ஏற்படுகிறது. அடுத்தவங்க கிட்ட நீங்கள் தேடாமல் உங்ககிட்டயே தேடனா அதற்கான பதில் உங்களிடம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும் ஏமாற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்றது. இது குறித்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தனக்குள் இருப்பதை தேடிக்கொள்ளக்கூடிய வேட்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரை உயர் நிலைக்கு அந்த வேட்கையே கொண்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு தூரம் கடந்து வருகிறோம் என்பதை விட இன்னும் எவ்வளவு தூரம் நாம் கடக்க வேண்டும், அதில் தான் நம்முடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு என்பது கிடைக்காது. அதுக்காக நாம் அங்கேயே இருக்க முடியுமா? ஒருத்தர் தவறி கீழே விழுந்துட்டோம், அந்த விழுந்த இடத்துலையே எவ்வளவு நேரம் இருப்பீங்க? யாராவது ஒருத்தர் நம்மளை தூக்கி விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. யாரும் வரலனா என்ன பண்ண முடியும்? நமக்கு நாம் தான் துணை, நாம் தான் கை ஊன்றி எழுந்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் அடுத்த ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும். அடுத்தவர்கள் வருவாங்க அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டே இருந்தால் காலமும் போகும், உங்களுடைய காலமும் போகும். அதை மறக்காதீங்க. ஆகையால் அடுத்தவரை எதிர்பார்ப்பதை விட விழுந்த உடனே எழுந்து நிற்கணும். அதுதாங்க மனுஷன். அப்படி இருக்கக்கூடிய மனிதன்தான் சாதனையாளனாக உருவாகின்றான். கடந்து போன கஷ்டங்களை நினச்சி 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 கவலைப்படுறதை விட, அதன் மூலம் உங்களுடைய மன அமைதியை குலைத்து கொள்வதை விட, அதிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டம் என்ன, அடுத்து நம்முடைய நகர்வு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஏன்னா பிரச்சனை, தோல்வி, ஏமாற்றம், வெற்றி இது எல்லாம் சேர்ந்தது தாங்க வாழ்க்கை. உங்களுக்கு நீங்கள் விரும்பிய அல்லது எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கல அப்படின்னா முடங்கி போகாதீங்க. பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, இது ரெண்டுத்துக்குமே பதில் கண்டிப்பாக இருக்குது. அப்படி அந்த பதில் கிடைக்கல அப்படின்னா அங்கேயே இருக்காதீங்க. அதனால் உங்கள் மன அமைதி தான் போகும். சரிங்களா? அதனால் நம்பிக்கையும் கனவுகளும் தான் வாழ்க்கை அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது மூலம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய நம்பிக்கைகள் உங்கள் கிட்ட தான் இருக்குது. அதை உங்களிடமே தேடுங்கள். கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேட்கையும் கனவுகளும் உள்ளுக்குள் இருக்குது. அதை தட்டி எழுப்புனா மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிட்டும். அதை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அப்படி உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்து கொண்டா உங்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம். அன்புடன் நான் சகி.